ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகால வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசன கலை முக்கியத்துவம் தரப்படுகிறது. உலக மக்கள் எல்லோரும், ஏன் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள். தமிழர்கள் மட்டுமல்ல, பாஷை தெரியாத, மொழி தெரியாத மக்களும் பார்க்கிறார்கள். அதை பார்த்து பழகி தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு மற்றவர்களுக்கும் அதை கற்றுத்தந்து அவருடைய பிரச்சனையும் நீக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கடிதங்கள் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் தரும்பொழுது, ஏன் சில பேர்கள் நேரடியாகவே வந்து விடுகிறார்கள். இந்த ஆசனம் செய்கிறேன், நான் சரியாக செய்கிறேன் என்று பாருங்கள் என்று வெளிநாட்டவர்கள் கூட ஆச்சரியமாக இருக்கிறது. நேரடியாக வந்து அவர்கள் ஆசனம் செய்து காட்டுகிறார்கள். வயதானவர்கள் கூட அற்புதமாக செய்கிறார்கள். இதை குறிப்பெழுதி வைத்துக்கொண்டு, படம் எடுத்து வைத்துக்கொண்டு, அதை வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு பழகிறார்கள். அதைத்தான் கவனிக்க வேண்டும். எவ்வளவு ஆர்வம் இருந்தால் அதில் ஈடுபாடு கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு இப்பொழுது ஆம்பூரில், வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் எனது சீடர் கிருஷ்ணன் அவர்களிடம் அஷ்டாங்க யோகா பள்ளியில் பயின்ற மாணவர் மதுசூதனன் அவர்கள் பிஸ்னஸ் மேன். பாருங்கள், கொஞ்சம் உடல் கனமாக இருந்தாலும் கூட உடலை குறைப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அற்புதமான ஆசனம், சக்கராசனத்தை யாராலும் இவ்வளவு உடம்பு வைத்து செய்த முடியாது. அவர்கள் சாதனை செய்திருக்கிறார்கள். அதை செய்ய போகிறார்கள். என் அருமை மதுசூதனன் அவர்களே, நீங்கள் அங்கே தலையை வைத்து இங்கே காலை நீட்டுங்கள். அங்கே தலையை வைத்து இங்கே காலை நீட்டு படுத்துக்கொள்ளுங்கள். இருங்க, அவசரப்படக்கூடாது. கையை சரியாக வைத்துக்கொண்டு மெதுவாக சக்கராசனம் பாருங்கள். கைபலம், கால்பலம், முதுகு வளைக்கப்படுகிறது, கை தரையில் அழுக்கப்படுகிறது. முதுகெலும்பை பின்னால் வளைக்கக்கூடிய ஆசனங்கள் செய்ய செய்ய இளமை மேலிடுகிறது, வயது குறைக்கப்படுகிறது என்று யோக இலக்கியங்கள் கூறுகின்றன. ஏன்னால் சாதாரணமாக மனிதர்கள் முன்னும் வளைப்பதில்லை, பின்னும் வளைப்பதில்லை. ஆகவே முதுகெலும்பெல்லாம் இறுகி மேலே போகிற சர்க்குலேஷன், கீழே போகிற சர்க்குலேஷன் எல்லாம் குறைந்து வோல்டேஜ் வந்து விடுகிறது. மெதுவாக இறக்குங்கள். காலை நீட்டி நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். முதுகெலும்பை வளைக்கும் பொழுது 72,000 நாடி நரம்புகளும் அப்படியே இருங்க, அப்படியே படுத்துருங்க. 72,000 நாடி நரம்புகளும் அதிலே வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் அதன் வழியாக செல்லக்கூடிய இரத்த நாளங்கள் எல்லாம் தலைப்பகுதிக்கும் கால் பகுதிக்கும் சரியாக ஃப்ளாஷ் ஓட்டமானது, இரத்த ஓட்டமானது சீரிப்பாய்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த ஒரு ஆசனம் பண்ணாலே நமக்கு புத்துணர்ச்சி ஏற்பட்டுவிடும். முதுகெலும்பை வளைப்பதில் அந்த அத்தனை பலன்கள் கிடைக்கின்றது. அதை செய்வது சற்று கடினம். ஆரம்பத்தில் யாராவது 2 பேர் கையை கோர்த்து முதுவை தூக்கி பழக வேண்டும். பிறகு கொஞ்சம் நாள் ஆனவுடனே தலையணையை அடுக்கி வைத்து கூட அதிலே சக்கராசனம் செய்யலாம். பலகீனமானவர்கள், முடியாதவர்கள் அதற்கு பின்னால் தனியாக பழகலாம். ஏன், ஜன்னலிலே ஒரு துணியை கட்டி அதற்குள்ளாக போய் இருந்து கொண்டு அதை பின்னால் வளைத்து துணியை பிடித்து கொண்டு பழகி கூட சக்கராசனங்கள் செய்வதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. அதன் மூலமாக சக்கராசனத்தை எந்த வயதிலும் எல்லோரும் பழக வேண்டும். கிழவரானாலும் சரி, வாலிபனானாலும் சரி, மாணவர்களானாலும் சரி, சக்கராசனம் மட்டும் பழகிய அவர்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை சக்கராசனத்தை செய்யுங்கள்.
முழுமையாக செய்கிறார்கள், அற்புதமாக செய்கிறார்கள். அதைத்தான் கவனிக்க வேண்டும். எந்த விதமான சிரமமின்றி செய்கிறார்கள். மெதுவாக இறக்குங்க. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். சக்கராசனத்துடைய பலன்கள் மிக அரிது, மிக அற்புதமானது. நீங்கள் மெதுவாக எழுந்திருங்கள். இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டுங்கள். இந்த மேட்டை சரி செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்த மேட்டை சரி செய்யுங்கள். படுத்துக்கொள்ளுங்கள். மேட்டை மெதுவாக சக்கராசனம் செய்யுங்கள். மெதுவாக செய்யுங்க. பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள். எவ்வளவு அனாசயமாக செய்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். மெதுவாக இறக்குங்க. காலை நீட்டி நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சு இழுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். உடல் கனமாக இருக்கிறதே, ஆசனங்கள் வராது, செய்ய முடியாது என்று யாரும் கருத வேண்டாம். உடலை எப்படி குறைப்பது? உடல் கனம் இருந்தாலே நம்ம ஆரோக்கிய குறைவல்லவா? மெதுவாக இறக்குங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். எவ்வளவுதான் உடல் பலமாக இருந்தாலும் ஹார்ட் வந்து நம்ம கையளவு தான் இருக்குது. உடல் பெரிய பெரிய ஹார்ட் வந்து பெருசாகாது, ஒரே அளவு தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு பம்ப் பண்ண முடியாது. 5 ஹார்ஸ் பவரை வச்சுக்கிட்டு எந்த அளவு விவசாயம் பண்ண முடியுமோ அந்த 100 ஏக்கரை வாங்கிட்டு 5 ஹார்ஸ் பவரை போட்டு எப்படி தண்ணீர் பாய்ச்ச முடியும்? அதே மாதிரி தான் நாம் உடலை பெருக்கி கொண்டே போனால் அந்த ஹார்ட் வந்து பம்ப் பண்ணாது, பூரா இடத்துக்கும் போகாது. இப்போ ஹார்ட் பிரச்சனை வரும். பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கு மெயின் காரணமே உடல் பெருக்கம். உடல் கனத்தை கண்டிப்பாக குறைத்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் ஹார்ட் அட்டாக் வரும், ஆஞ்சியோகிராம் பண்ண வேண்டியிருக்கும், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதெல்லாம் வந்துடும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் தேவை கிடையாது. மூச்சு பயிற்சி பண்ணி 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 ஹார்ட்டை சரி செய்து கொள்ளலாம். ஆசனம் செய்து உடலை குறைத்து கொள்ளலாம். நான் வெஜிடேரியன் டயட்டை குறைக்க வேண்டும். இயற்கை உணவுகளை ஒருவேளையாவது கனிப்பழங்களை சாப்பிட வேண்டும். உடல் குறைய வேண்டுமானால் அதற்கான முயற்சிகளை எல்லா வகையிலும் செய்ய வேண்டும். உணவு முறையிலையும் செய்ய வேண்டும், ஆசன முறையிலையும் செய்ய வேண்டும். ஆகவே இது போன்ற அற்புதமான ஆசனங்களை தினமும் பழகி உடலிலேயே குறைத்து ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.